நமக்கு வந்து போலீஸ்ன்னு சொல்லணும். நான் இப்ப ரீசெண்டா சொல்றேன். டக்குனு எனக்கு ஞாபகம் சூர்யா சாரோட அந்த சிங்கம் மூவி அது டக்குனு இன்னும் ரொம்ப டீடைல்ல இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. இப்ப ஹச்வினோத் அவர்களுடைய தீரன் கூட சொல்லலாம். இப்போ இவ்வளவு டீடைல்ல நம்ம பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு ஒரு சப்ஜெக்ட் வந்துருச்சு. நம்ம அதை ஓவர் கம்மும் பண்ணி ஆகணும். புதுசாவும் இருக்குன்ற போது இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு ஆட் பண்ணீங்களா? இதெல்லாம் நம்ம பண்ணணும் ரிசர்ச் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா? ஆமா. இதுல நிறைய ரிசர்ச் ஒர்க்ஸ் இருக்கும். இப்போ இந்த சீரீஸோட தன்மையே எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு வந்து அந்த கேரக்டர்ஸ்னுடைய பர்சனல் டிராமாஸ் இருக்கும், ஒரு ரொமான்ஸ் இருக்கும், ஒரு ஃபன் இருக்கும். இந்த லேயர்ஸ்லாம் பிரைமரியா இருக்கும். இதற்கு அடுத்தது இவங்க டீல் பண்ணக்கூடிய கேசஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த கேசஸ்ன்னு வரும்போது அதுக்கு நிறைய ரீசர்ச் ஒர்க்ஸ் தேவைப்படும். ஸோ அது இப்ப நாங்க கடந்த ஒரு வருஷத்துல நம்மளை சுற்றி நடந்த முக்கியமான விஷயங்கள், நிகழ்வுகள் அதை எடுத்து ஃபிக்ஷனேட் பண்ணியிருக்கோம். சில விஷயங்கள் ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு முக்கியமான கேஸ் எல்லாமும் எடுத்து உள்ள வச்சிருக்கோம். நிறைய கேசஸ் ஃபிக்ஷனாவும் பண்ணியிருக்கோம். ஸோ அது அது எல்லாமே மெனக்கெடல் தான். நீங்க சொன்ன மாதிரி போலீஸை வச்சு பல 100 படங்கள் சினிமாலே நம்ம பார்த்துருக்கோம். அப்ப அதுல இருந்து இதை எப்படி நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம், அது டீல் பண்ணாத எந்த விஷயங்களை இதுல எடுத்து வைக்க போறோம், இது வரைக்கும் காட்டப்படாத கேசஸ் வந்து எது எப்படி இதுல வைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை ஒர்க் பண்ணி தான் பண்ணும்.